வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்கப்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மாடலாக ட்ரெஸ் தைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது மேல் பாக்கெட்டு. அது கூட சில சட்டையில் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போயும் இருக்கிறாங்க நிறைய பேர். அதாவது உள் பாக்கெட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அது மேல் பாக்கெட்டு வைக்காதைக்கு முன்னாடியே உள் பாக்கெட்டு வச்சுட்டு உள் பாக்கெட்டுக்கு போடுற தையல் தெரியாமல் மேல் பாக்கெட்டு வைக்கணும். ஆனால் சில சட்டையில் ரெடிமேட்லலாம் பார்த்திங்கன்னா மேல் பாக்கெட்டு வச்சுருவாங்க, உள் பாக்கெட்டு வைக்காமல் விட்டுருவாங்க. இப்போ இந்த நூல் கூட நான் கட் பண்ணேன் பாருங்கள். இது ரெடிமேட் செட்டு அப்பாவுக்கு வாங்கினது. அவர் ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு எனக்கு உள் பாக்கெட்டு வச்சாகணுன்னாரு. வெளியில் தையல் தெரியக்கூடாது. அதாவது இல்லாட்டி அந்த பாக்கெட்டை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேல் பாக்கெட்டு வைக்கணும். அதாவது வெளியில் உள் பாக்கெட்டு வைக்கிற தையல் தெரியக்கூடாது. அதுக்கு நம்ம எப்படி வைக்கணும்னா, பாக்கெட்டுடைய அளவை எடுத்துக்கிறணும். அதை விட ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சு எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்கு கொஞ்சம் துணி விட்டு அழகாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டே ஓரம் அடிச்சிடணும். இப்போ நான் அடிக்கிறேன் பார்த்தீங்களா, இது பாக்கெட்டு கை விடுற பக்கம், மேல் பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் அந்த நூல் இருக்குல்ல. இப்போ நான் இன்ச் டேப் வச்சு சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு பாக்கெட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் இன்ச் டேப் பயன்படுத்தாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப நேரம் தைச்சதுனால வேகமாக ஓட விட்ருக்கேன். அந்த மேல் பாக்கெட்டுடைய தையல் அளவை உள்பக்கம் வச்சு அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு 3 பக்கமும் மடித்து தைச்சிக்கிறணும். ஒரு பக்கம் அந்த பிசிறு தெரியாமல் தைச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, அது நம்ம கையை விட்டு பணமோ இல்லை செல்லோ ஏதோ வச்சு எடுக்கிறதுக்கு. அந்த இடத்துல அந்த பிசிறை உள் மடக்கி ஒரு தையல் போட்டுக்கிட்டோம். மிச்சம் 3 பக்கம்தான் பிசிறு உள் பக்கம் ஒரே மடித்து தைச்சிக்கிட்டு இப்போ அந்த அளவு வச்சுட்டு, இப்போ சில பாக்கெட்டு சதுரமாக இருக்கும். அதுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சு தைச்சிடலாம். சில பாக்கெட்டு நாங்கள் பள்ளித்தலை மடிப்புன்னு சொல்லுவோம். எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதை பாக்கெட்டு துணியை 2ஆக கரெக்டாக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு மடிப்பு வரும். இந்த மேல் பாக்கெட்டு அளவுக்கே அந்த பாக்கெட்டை வைக்கணும். இப்போ உள் பாக்கெட்டை நம்ம சதுரமாக வச்சாலும் மேல் பாக்கெட்டில் ஒரு தையல் விழுந்துடும். அப்போ கையை விடும்போது அது நம்மளுக்கு ஒரு இடுக்கமாத்தையும் இருக்கும், தடுக்கும். அதனால் அந்த மாதிரி தைக்காமல் மேல் பாக்கெட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி, அதே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சதுரமாக இருந்துச்சுன்னா அப்படியே சதுரமாக தைச்சிடலாம். இது அந்த பள்ளித்தலை மடிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்கிற வேண்டியதான். இப்போ நான் அந்த மேல் பாக்கெட்டு அளவு உள் பாக்கெட்டில் வைக்கிற துணியை சட்டையில் உள்பக்கம் அந்த மேல் பாக்கெட்டுக்கு நடுப்பக்கமாக பார்த்து ஒரு தையலை போட்டுட்டேன். இப்போ அந்த துணி நகராது, அதாவது பாக்கெட்டு துணி நகராது. நம்ம இந்த தையல் போடாமல் தைச்சிடலாம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா கஷ்டம். ஏன்னா சட்டை துணி நகரும்போது உள் துணி நகரும்போது கொஞ்சம் ஏடகூடமாக போயிடும். அதனால் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம பிரிச்சுக்கிறலாமே. இந்த பாருங்கள், இப்போ நகராமல் இருக்குது. நான் இப்போ எடுத்து காட்டினேன்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி பாக்கெட் வச்சுருக்கு இல்லையா, அதாவது மேல் பாக்கெட்டு. இப்போ உள் பாக்கெட்டு இல்லைங்கிறதுக்கு தான் நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாக்கெட்டில் மேல் பாக்கெட்டில் ஒரு தையல் வருது இல்லையா, அந்த தையல் மேலேயே தையல் போடணும். அப்போ உள்பக்கம் இருக்கிற அந்த துணி விலகாமல் அந்த துணி மேலேயே இந்த தையல் போடும். அப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான். எனக்கு கொஞ்சம் இந்த லைட்டும் சரியாக தெரியலை. அந்த துணி மடங்கி இருக்கிறதுனால தையல் விழுகிற இடத்துல இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது. ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தையல் மேலே போட்டது நம்மளுக்கு இன்னொரு துணிக்காக தையல் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியாது. இந்த பாருங்கள், அந்த ஒரு தையல் போட்டதுனால நம்மளுக்கு பாக்கெட்டு நகரலை. இப்போ அந்த பள்ளித்தலை மடிப்புன்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மொல்லமாக தையலை போட்டு வரணும், டக்குன்னு போடாமல். இருந்தாலும் உள்பக்கம் அந்த துணி விலகாமல் இருக்கான்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறணும். மடிச்சிட்டா கஷ்டம், துணி விலகாது. நம்ம பாக்கெட்டை திருப்பி வைக்கும்போது செய்யும்போது உள் துணி, அந்த இப்போ புதுசாக வைக்கிற பாக்கெட்டு துணி மடிச்சிடாமல் சுருங்கிடாமல் பார்த்துக்கிறணும், அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம திருப்பும்போது பார்த்திங்கன்னா ஊசி மேலே இருக்கும்போது திருப்பக்கூடாது. துணிக்குள்ளே ஊசி குத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம திருப்பினோம்னா கரெக்டாக திரும்பும். சில நேரத்தில் நம்மளே மறந்துட்டு என்ன பண்ணுவோம், ஊசி மேலே இருக்கும்போது திருப்பினோம்னா அந்த ஃபினிஷிங், அதாவது எந்த இடத்துலேருந்து தைக்கணுமோ அந்த இடம் மாறி போகும்.
அதனால் அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த தையல் நம்ம போடும்போது லைட்டாக குறுக்கு கட்டிட்டு பக்கத்தில் ஒரு தையல் வரும் இல்லையா, அதையும் நம்ம அது மேலேயே போட்டுடலாம். ஆல்ரெடி இந்த மேல் பாக்கெட்டு மேலே இருக்குல்ல தையல், அதுலேயே போட்டுடலாம். ஏன்னா நம்ம சில பேர் பர்ஸு, செல்லு, முக்கியமானது பணம், இந்த கர்ச்சிப்பு, இந்த மாதிரி நிறையா உள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சு எடுக்கும்போது அந்த தையல் பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த 2 தையல் போடுவாங்க. மேல் பாக்கெட்டிலும் போடுவாங்க. அந்த மேல் பாக்கெட்டு தையல் மேலேயே நம்ம போட்டோம்னா உள் பாக்கெட்டுக்கும் அது சேர்ந்துக்கிறோம். பார்க்குறதுக்கு இப்போ உள் பாக்கெட்டு நான் வச்சுட்டேன் இல்லையா, லைட்டாக தான் அந்த பள்ளித்தலை மடிப்புங்கிறது வந்திருக்கு. அதை ரவுண்டு ஷேப்பாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடுவுக்குண்டு நம்ம போட்டோம்ல, அதாவது துணி விலகாமல் இருக்கணுங்கிறதுக்காக பாக்கெட்டு மேலே அந்த தையல் நான் கொஞ்சம் ஓடு தையல் மாதிரி போட்டிருந்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதுவாக போட்டேன், அதாவது கெட்டியாக போட்டேன். அதனால் பிரிக்கிறதுக்கு இதுவாக இருக்குது. ஓடு தையல் மாதிரி போட்டோம்னா ஒரு இடத்துல பிடிச்சி இழுத்தோம்னா அந்த தையல் வந்துடும் ஈஸியாக. இப்போ இந்த தையலை நம்ம பிரித்ததுக்கப்புறம் அயன் பாக்ஸில் லைட்டாக அயன் பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அப்பா எனக்கு நீ அப்படி வச்சு கொடுக்க முடியாது, மேலே தையல் தெரியாமல் எப்படி வைப்ப அப்படின்னு என்கிட்ட ரொம்ப இது பண்ணார். காசு தரேன் வச்சு கொடுன்னெல்லாம் சொன்னார். நான் அப்படி தான் சும்மா பேசிப்பேன் அவர்கிட்ட. டெய்லர்கிட்ட போய் வெளியில் தைச்சேன்னா காசு கொடுக்கணும்ல எனக்கு கூட அப்படின்னு அவர்கிட்ட சும்மா கேட்பேன். இப்போ அப்பாட்ட கொடுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் வாங்க. கரெக்டாண்ணா சேர்த்து விடி சூடு. ஒரு பாக்கெட் வைக்க சொன்னா அதுக்கு இத்தனை நாள். எத்தனை நாள்? 3 நாள். நேர்களை பார்த்து சொல்லலாம்ல நல்ல டெய்லர்னு. நல்ல டெய்லர் தான், அதனால தான் நல்லா தச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ காசு கொடுங்க. இப்போ அப்பாவுடைய மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, நல்ல டெய்லர்னு சொல்ல வச்சு நம்மக்கிட்டேயே காசு கேட்குறாளே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். சரி பரவாயில்ல, நான் அப்படி தான் சும்மா பேசிப்பேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.